நான் வாங்க மருமகனே. மாமா என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க மாமா, பேப்பர் படிக்கலான்னு வந்தேன். சரி சரி சரி. நான் வரல, நீயே சொல்லு. ஐயோ போடா. என்ன சௌந்தர்யா? ஒண்ணும் இல்லைங்க, புக்கு. எடுத்துக்கோ. சொல்லுங்க த. நீ சொல்லுடா. நீங்க ஆரம்பிங்க, அப்புறம் நான் சொல்றேன். அதேதான் இங்கேயும். நீ ஆரம்பி, நான் சொல்றேன். போச்சு. மருமகனே. மாமா என்ன விஷயம்? இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு இம்புட்டு அமைதியா இருக்க? சொல்லுடா. அது ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்யா. என்ன விஷயம் மாமா? தெரியலையே. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? மீனாட்சி என்ன சொல்றா? எதை பத்தி மாமா? பொதுவா எல்லாத்தையும் பத்தி தான் மருமகனே. ஒன்னும் சொல்லலீங்களே மாமா. யோ, என்னையா நீ? என்ன சொன்னான்னு கேட்டா ஒன்னும் சொல்லலன்ற. ஐயோ, சத்தியமா ஒண்ணுமே சொல்லல மாமா. மறுபடியும் வர்றா. ஐயோ, இவர் என்ன கேக்குறாருன்னு தெரியலையே. பொதுவா இந்த புதுசா கல்யாணமான ஜோடிகள் எல்லாரும் சாயங்கால நேரத்துல அப்படியே ஜாலியா பீச்சு, பார்க்கு, சினிமா, ஹோட்டல்னு போவாங்க. ஆனா நீயும் மீனாட்சியும் ஒரு நாள் கூட அந்த மாதிரி வெளியே போய் பார்த்தது இல்லையே. ஏன்? ஏன்? ஐயோ ஐயோ ஐயோ. என்னையா என்னையவே கேள்வி கேக்குற? நமக்கு எங்க மாமா வெளியில போறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, அதான் எங்கேயும் போறது இல்ல. ஓஹோ. சரி, மீனாட்சிக்கு பிடிச்ச கலர் என்ன? அத நீங்க மீனாட்சி கிட்ட தான் மாமா கேட்கணும். ஏய், மீனாட்சிக்கு என்ன கலர் பிடிக்கும்னு உன்கிட்ட கேட்டேன். ஓ, அப்படி கேட்டீங்களா? பச்சை கலர், பச்சை. சிவப்பு. அதான் இல்ல. ஐயோ, பச்சை. என்னடா? மீனாட்சிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? அது வந்துங்க. ஏய், நீ சும்மா. நீ சொல்லு. இட்லி. இல்லையா? அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி. ஐயோ, நான் நினைச்சேனுங்க மாமா, ஆனா சொல்லாம விட்டுட்டேன். சரி, மீனாட்சிக்கு பிடிச்ச ஊரு? ஐயோ, இன்னும் இந்த லிஸ்ட் முடியலையா? பிடிச்ச ஊரு என்னையா முணங்குற? பதில் சொல்லு. கர்நாடகா. இல்ல, மதுரை. சரியான பதில். இதுவும் போச்சா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன மாமா தெரியுது? நீ மீனாட்சியை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கவும் இல்ல, புரிஞ்சுக்கவும் இல்ல. ஒருத்தர் கூட ஒருத்தர் மனசு விட்டு பேசினா தாயா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ரெண்டு பேரும் பேசி நான் பார்த்ததே இல்லையே. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க மாமா? உன்னையும் மீனாட்சியும் ஒரு வாரத்துக்கு தனியா ஹனிமூன் அனுப்பி வைக்க போறேன். நிஜமா வாங்க? ஆமா சௌந்தர்யா, இந்த மாதிரி ஹனிமூனுக்கு போனா தானே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்ல ஆழமா தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ மாமா, இதத்தான் மாமா நான் எப்படி கேக்குறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். சூப்பர் மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா. ஐயோ, நீங்க இதுவரைக்கும் செஞ்சதுலயே உருப்படியான காரியம் இது ஒண்ணுதாங்க. இதுல என்னையா தயக்கம் உனக்கு இருக்கு? தயக்கோன்னு ஒண்ணு இல்லைங்க மாமா. மீனாட்சி இதுக்கு என்ன சொல்லுமோன்னுதான். ஏன் அவ என்ன சொல்ல போறா? ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா வரமாட்டேன்னு சொல்லிடுவாளான்னு? ஆமாங்க மாமா, மீனாட்சி அப்படித்தான் சொல்லுது. என்னைய சொல்ற? இல்ல மாமா, ஒரு வாரத்துக்கு உங்களை அத்தையெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆமாங்க, என்கிட்டயும் அவ அப்படிதான் சொன்னா.
பாச காரடி என் மக. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அப்பா மேல எப்படி பாசம் மாறாம இருக்கா பாத்தியா? மருமகனே, மீனாட்சி கிட்ட நான் பேசுறேன். சரிங்க மாமா, பேசுங்க. மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி. அப்பா வாடா, இப்படி வந்து உட்காரு. உட்காரு. என்னம்மா பண்ற? அது கிச்சன்ல வேலை. கல்யாணமாகி ஒரு வாரம் ஆக போகுது. இந்த காலத்துல புதுசா கல்யாணமானவங்க எங்கேயாவது வெளியூர் போறது சகஜம் தானம்மா. அந்த மாதிரி நீயும் மாப்பிள்ளையும் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம்ல? என்னப்பா சொல்றீங்க? அது 2 பேரும் ஒரு வாரத்துக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் பேசுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, ஒரு வாரத்துக்கு என் கூட ஹனிமூன் வர மாதிரி ஆயிப்போச்சு. அப்பா ம்? இல்லப்பா, நான் போல. ஏன்? அது அது வந்துப்பா, நான் எனக்கு தெரியும் நீ என்ன புரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ல போற, அதானே? ஏண்டா, நீ என்ன சின்ன கழுதையா அப்பாவை புரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, ஹனிமூன் போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்பா அது இல்லப்பா, நான் நீயும் வேட்டையனும் நாளைக்கு சாயங்காலமே ஹனிமூன் போறீங்க. ஐயோ மாமா, ரொம்ப நன்றி மாமா. மறுபடியும் நான் ஆசீர்வாதம் பண்ணு மாமா. மருமகனே, மாமா, ஊட்டியா கொடைக்கானலா எங்க போறீங்க? போறதும் போறோம். ஒரு அந்தமானோ, காஷ்மீரோ, இல்ல ஒரு சிம்லாவோ, இப்படி எங்கேயாவது டிக்கெட் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வருவோம் மாமா. சரியா? எந்த ஊர்ல இப்ப சீசன் நல்லா இருக்கோ அந்த ஊருக்கு போறீங்க, சரிதானே? சரியா? சரியோ சரி மாமா. சரி, அப்புறம் நான் போய் எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் தயாரா இருங்க. சரிங்க மாமா, நான் ரெடி ஆயிடுறேன். அப்பா ப்ளீஸ். மீனாட்சி, ஒரு வாரத்துக்கு இன்ப சுற்றுலா, தயாரா இரு. அப்பா டிக்கெட்டோட வர்றேன். அப்பா இல்லப்பா, நான் மாமா நானும் டிக்கெட் எடுக்க வரேன் மாமா. அம்மா, நான் போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன் மீனாட்சி. அம்மா, என்ன விட்டு போய் தொலை. என்ன நிம்மதியா இருக்கு. வைத்தி, நில்லுங்க வைத்தி, போகாதீங்க. ஐஷு, 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 நில்ல ஐஷு, நான் கூட கொஞ்சம் பேசணும். எதுக்குங்க தொட்டு பேசுறீங்க? நீங்க சொல்ற ஆள் நான் கிடையாதுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐஷு, ஒரே ஒரு நிமிஷம் ஐஷு, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட பேசணும்? தயவு செஞ்சு பின்னாடி வராதீங்க. யாராவது பார்க்க போறாங்க. போயிடுங்க. ஐஷு, ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும்.
யாருன்னே தெரியல. எதுக்கு நம்மள ஐஸ்வர்யாங்கிறா? யார் இவ? திடீர்னு பின்னாடி வரான். யார் இவன்? திடீர்னு வந்தா இப்ப ஆளை காணோம். எப்படியோ போயிட்டான். தொல்லை விட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. நான் தப்பு பண்ணிட்டேன் ஐஸ்வர்யா. என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனா நான் தான் உன்னை கண்டுக்கவே இல்லை. உங்க அப்பா மேல இருந்த கோவத்தை நான் ஊ மேல காமிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் ஐஸ்வர்யா. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை வெறுக்கணும்னு நினைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஆனதும் எங்க அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்டியடி. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதனாலதான் என்னால உங்ககிட்ட பேச முடியல ஐஸ்வர்யா. அன்னைக்கே உங்ககிட்ட பேசியிருந்தா அப்பவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிருப்பேன். இப்படி அவசரப்பட்டுட்டேடி. என்ன இவன் லூசு மாதிரி இவனா ஏதோ பேசிட்டு இருக்கான்? நீ என்னை விட்டு போன நாள்ல இருந்து 24 மணி நேரமும் உன் நினைப்பு தான் ஐஸ்வர்யா. நான் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, என் நிம்மதியை தொலைச்சிட்டு குடிச்சிட்டு திரியிறேன் தெரியுமா? நான் உன்னை கொன்னுட்டேன்ற குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருந்தேன்டி. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஐஸ்வர்யா. இனி எப்பவும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். கூடவே இருப்பானா? என்ன பேசுறான் இவன்? ஐஷு, உன் வாயை திறந்து என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு அது போதும். என்ன மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. ஐயோ, உண்மையிலேயே லூசு தான் போல இருக்கு. துளசி, இனியும் இங்க நிக்காத, ஓடிடு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா நில்லு. ஐஸ்வர்யா நில்லு. ஐஸ்வர்யா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ஐஸ்வர்யா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால ஹனிமூன் போக முடியாது. புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே நீ வா வா. ஐயோ, யோ மருமகனே, சாரி என்னையா மாமா, பேப்பரை சாரி. தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்லைங்க மாமா, சிம்லால பனிமழை பொழியுதுன்னு சொன்னீங்களா, அந்த பனியெல்லாம் உருட்டி எப்படி மீனாட்சி மேல எறியறதுன்னு இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் மாமா, சிம்லால நிஜமாவேவா பனிமழை பொழியுது? ஆமையா, வானத்துல இருந்து பஞ்சு கொட்டுற மாதிரி குடங்குடமா கொட்டுதாமையா. அம்புட்டு அருமையான சீசன் சொன்னாங்கய்யா. ஏ அப்பா, சூப்பர் மாமா. கிளைமேட் நல்லா இருக்குல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுத, பக்காவா இருக்கு. மீனாட்சி வந்தா கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இந்த பேக்ல மீனாட்சிக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, இதையும் வச்சுக்க. மருமகனே, மீனாட்சிங்கய்யா. அவ மைனா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு அவ வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏமா, மைனா கிட்ட எல்லாம் போன்ல சொல்லக்கூடாதா? நேர்ல தான் போய் சொல்லணுமா? இதத்தான் நானும் சொன்னேன். எங்க கேக்குறா உங்க மக? நேர்ல தான் போய் சொல்லிட்டு வருவேன்னு அடம் பிடிக்கிறா. நான் என்ன பண்ண முடியும்?
அது ஒண்ணும் இல்லைங்க மாமா. ஒரு வாரம் மைனாவை பிரிஞ்சிருக்க கஷ்டமா இருக்குமா, அதான் நேர்ல போய் பார்த்து கட்டி தழுவி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போயிருக்கா. சௌந்தர்யா, ஒரு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுமா, ஏற்பட்டு போக நேரமாச்சுல்ல. உங்க போனை கொடுங்களேன். என்னாச்சுமா? என்னங்க போன் எடுக்க மாட்டேங்கிறா? இதுக்கு தாமா எங்கேயும் போக கூடாதுன்றது. கிளம்புற நேரத்துல டென்ஷன் ஆகுதுல்ல. மாமா, மத்தியானம் 2 மணிக்கு தானே ஃப்ளைட்டு. மணி இப்போ 9 தான் ஆகுது. பாத்துக்கலாம் விடுங்க. மீனாட்சியோட ஸ்வெட்டரு பழசாயிடுச்சு. ஆ. அவளுக்கு சிம்லால ஒரு நல்ல ஜர்க்கினோ இல்ல ஸ்வெட்டரோ வாங்கி கொடுத்துறேனே. தேவைப்பட்டா பாத்துக்கலாம். என்னது? இல்ல வாங்கி கொடுக்குறேன். அது மறந்தே போச்சு. மருமகனே, இதுல ஒரு 20,000 ரூபாய் பணம் இருக்கு, வழிச்செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தா. சௌந்தர்யா, இன்னொரு தடவை போன் போட்டு பாருமா, லேட் ஆயிட்டே இருக்குல்ல. என்ன சிம்லா போறதுக்கு முன்னாடியே போத்திட்டு வரா? வாமா சீக்கிரம், எம்பட்டு நேரம் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுதுல்ல. வேட்டையா, எந்த ஊருக்கு ஹனிமூன் போறீங்கன்னு மீனாட்சி கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல, சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். அது சரி, அப்ப மீனாட்சிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்ற. ஆமாங்க மாமா. சௌந்தர்யா, திருநீர் தட்டை எடுத்துட்டு வாமா, பிள்ளைகளுக்கு வச்சு விடுவோம். அப்பா, என்னம்மா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால ஹனிமூன் போக முடியாது. ஏண்டா? அப்பாவை புரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? நீ பாட்டுக்கு. அது இல்லப்பா. அது இல்லைன்னா வேற என்ன? ஒருவேளை மாமா கிட்ட உண்மையை சொல்ல போறாளோ? என்னம்மா, என்ன காரணமா இருந்தாலும் சொல்லு. ஏன் ஹனிமூன் வேண்டான்ற? என்னால போக முடியாது. அதான் ஏன்? மீனாட்சி, என்னமாச்சு? என்னம்மா கையில கட்டு? மீனாட்சி சொல்றா. ஏ மைனா, என்னடி ஆச்சு? சைக்கிள்ல சேலை சிக்கி மீனாட்சி கீழே விழுந்துட்டாமா. கை வலிக்குதுன்னு சொன்னுச்சு. வீக்குமா வேற இருந்ததா, அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா கையெல்லாம் உடையலமா, விரண்டு இருக்கான், அதான் கட்டு போட்டு விட்டாங்க. ஒரு வாரத்துக்கு கையை அசைக்காம பாத்துக்க சொல்லியிருக்காங்க. வெயிட் எதையும் தூக்கக்கூடாதான். முடிஞ்சா டிராவல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மைனா, கையில ஏதோ லேசா சுளுக்காதான் இருக்கும், அதுக்கு போய் அதுக்கு இம்புட்டு பில்டப் கொடுக்குற? ஹனிமூனுக்கு வந்தாலும் மீனாட்சி ரெஸ்ட் எடுக்க தான் போறா. சிம்லாக்கு போய் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்க்கிறேன். அதுக்கு எதுக்கு பிரயாணத்தை கேன்சல் பண்ணணும்? இந்த பையெல்லாம் நான் தூக்கிக்கிறேன். கிளம்பலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. யோ மருமகனே, கை இம்புட்டு பெருசா வீங்கி இருக்கு, நீ பாட்டுக்கு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், மீனாட்சி வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். எங்க என் மனசுக்கு இது ஏதோ தடங்களா படுது சௌந்தர்யா.
இப்போதைக்கு எந்த பிரயாணமும் வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். மாமா ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு மாமா. அப் அண்ட் டவுன் 35,000 ரூபா. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. கையை இம்புடு பெருசா விங்கி இருக்கு, இப்ப போய் காசு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இதுதான் என் மகளை பாத்துக்கிற லட்சணமா? மீனாட்சி, ரொம்ப வலிக்குதாடா? சரி வாடா, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ வா. பெட்டியெல்லாம் தூக்கி உள்ள வைங்க. வேட்டையா, மீனாட்சி கையில எனக்கு புரியுது மைனா. நான் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அந்த பிள்ளை தாண்டா எதுவுமே கேட்க மாட்டுது. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். ம்